நெல்லையில் கொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியர் கவின்குமார் வழக்கு தொடர்பாக தேசிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணைய தலைவர் தலைமையில் ஆலோசனை மற்றும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம். ஆல்வின், நெல்லை மாவட்டத்தில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின்குமார் வழக்கு தொடர்பாக தேசிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின ஆணைய தலைவர் தலைமையில் ஆலோசனை மற்றும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க. திருநெல்வேலி கேடிசி நகரில் கடந்த 27ஆம் தேதி ஐடி ஊழியர் கவின் என்பவர் காதலித்ததற்காக ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். அந்த விவகாரம் தொடர்பாக 2 காவல் உதவி ஆய்வாளர்கள், தாய் தந்தை இவர்களினுடைய மகனான சுர்ஜித் என்பவர் கைது செய்யப்பட்டார். சுர்ஜித்தினுடைய நீதிமன்ற காவல் வருகின்ற 14ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய நிலையில அவருடைய தந்தை SI சரவணனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரம் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய நிலையில தற்போது தேசிய பட்டியலினத்தோர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்திற்கான அந்த ஆணையமும் விசாரணையை தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த குழுவானது இன்றைய தினம் இந்த படுகொலை நடைபெற்ற கேடிசி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நேரிலே ஆய்வு செய்து அங்கு விசாரணையையும் மேற்கொள்ள இருக்கிறது. அதே போன்று தற்போது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் விசாரணை மற்றும் ஆலோசனை என்பதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் கட்டமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல மாநகர காவல் ஆணையர் கலந்து கொண்டிருக்கிறார், மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறார், அதே போன்று மற்ற காவல்துறை உயர் அதிகாரிகள் தவிர இந்த வழக்கினை விசாரிக்கக்கூடிய CBCID அதிகாரிகளும் நேரடியாக அந்த வழக்கினுடைய தற்போதைய நிலை குறித்தும் இந்த தேசிய பட்டியலினத்தோர் ஆணையத்திடம் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இங்கு இந்த ஆலோசனை கூட்டம் முடிவடைந்த பிறகு அந்த கொலை நடைபெற்ற இடத்திலும் அதனைத் தொடர்ந்து அவரது பெற்றோர் கவினினுடைய பெற்றோரிடமும் நேரடியாக சென்று இந்த கொலை குறித்து, இந்த ஆணவ கொலை குறித்து விரிவான விசாரணைகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது. தேசிய பட்டியலினத்தோர் ஆணையத்தினுடைய தலைவர் கிஷோர் மக்வானா மற்றும் அதனுடைய உறுப்பினர்களும் இந்த விசாரணைக்காக நேரில் தினம் வருகை தந்து இந்த விசாரணை மற்றும் ஆலோசனைகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய இந்த ஆணவ கொலையினுடைய விவகாரம் ஏற்கனவே CBCID விசாரணை, தற்போது தேசிய பட்டியலினத்தோர் ஆணையமும் விசாரணை செய்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த ஆணையம் அந்த விசாரணையினுடைய அடிப்படையில் பல்வேறு பரிந்துரைகள் மற்றும் உத்தரவுகளை பிறப்பிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்.